இந்திய ராணுவத்தில் அதிகாரியாக போய் சேர்றதுக்கான ஒரு பெரிய வழிமுறை இருக்கு. அதுக்கு பேர் தான் NDA, நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி. Lieutenant Eason, now please tell me the group activity next individual obstacles sir. Individual obstacles நான் சொல்லிட்டேன். அது 10 obstacle, ஒன்னொன்னுக்கும் மார்க் இருக்கு சார். அண்ட் இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சார், நிறைய கிளியர் பண்ண பசங்க 5, 6 கூட பண்ணிருப்பாங்க. அதாவது 10 முடிச்சிருக்க மாட்டாங்க. ஓகே சார். சோ அதனால இது முடிச்சாதான் கிடைக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது சார். ஆக்சுவலா நிறைய பேர் இதில் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, இதை பத்தி தான் வரி பண்ணுவாங்க, ரொம்ப பிசிக்கலி ரொம்ப அவங்கள ட்ரெயின் பண்ணுவாங்க. அவ்வளோலாம் தேவையில்லை சார். ரொம்ப வெறித்தனமா பண்ணக்கூடிய ஆளு கூட கிடைக்காம போயிடலாம். ஆமா ஆமா சார், எக்ஸாக்ட்லி சார். ஓடி பண்ணி எல்லாத்தையும் முடிச்சா கூட அவர் கிடைக்காம கூட போகலாம். எக்ஸாக்ட்லி. இது பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தையோ ஆக்டிவ்னஸோ பாக்குறது இல்ல சார். கம்போஸ்டர், எஸ் சார், கிளவர்னஸ், எப்படி அவர் டீல் பண்றாரு அப்படிங்கிற பர்சனாலிட்டி தான் டெஸ்ட் பண்றாரு. எஃபர்ட், பர்சனாலிட்டி சார், பியூர்லி பர்சனாலிட்டி, நாட் தி மசில் டெஸ்ட். நோ சார், நாட் அட் ஆல் சார். கரெக்ட் சார். ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் சார் தேர் இஸ் சம்திங் கால் குரூப் ஆப்ஸ்டிக்கல் ரேஸ், GOR. ஓகே. ஸோ இதுக்கும் இண்டிவிஜுவல் ஆப்ஸ்டிகல்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, அதுலேயும் 10, இதுலேயும் 10 ஆப்ஸ்டிக்கல் இருக்கும் சார். பட் இது ஆஸ் அ குரூப் நீங்கள் டேக்கிள் பண்ணணும் சார். இது ஏன் ரேஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரே ஒரு டெஸ்ட்டில் மட்டும்தான் இந்த தனித்தனியாக இருக்கக்கூடிய குரூப்ஸ் போட்டி போடுவாங்க. எஸ் சார். ஒன்னாவே மீட் பண்ணுவோம் சார். அண்ட் இந்த 3 குரூப்பு அல்லது 4 குரூப்பும் போட்டி போட்டு ஓடுவாங்க. எஸ் சார். இதில் வந்து இந்த GTOs, இந்த குரூப் டெஸ்டிங் ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டின்ற மாதிரி பிரிட்டன் பண்ணுவாங்க. அவரு குரூப் நல்லா இருக்கா, என் குரூப் நல்லா இருக்கான்னு பாத்துடலாமா அப்படின்லாம் நம்மள பூஸ்ட் பண்ணுவாங்க சார். அதுக்கப்புறம் வந்து ஒரு வார் கிரை ஒன்று நாமளே வந்து ஃபார்முலேட் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, we can come up with a வார் கிரை. ஸோ வீர் மட்ராசி அப்படின்னு ஒரு குரூப் முடிவு பண்ணுவான். இன்னொருத்தன் பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே குரூப்பா டிசைட் பண்ணுவாங்க. வீர் மராட்டா, எஸ் சார், வீர் தமிழ், எக்ஸாக்ட்லி சார். ஸோ அது மாதிரி அவங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இதை வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் GTO கிட்ட சொன்னதுக்கப்புறம், ஓகே இதை நீங்கள் சத்தம் போட்டுட்டு குரூப்பை சேர் பண்ணிக்கிட்டு இந்த 10 ஆப்ஸ்டிக்கலையும் டேக்கிள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதில் என்ன சேலஞ்சுனா சார், ஒரு ரோப் மாதிரி, ஒரு லாங் லென்த்தி ரோப் மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகே, இது நீங்கள் ஒரு ஆர்டரில் பிடிச்சிட்டு இருப்பீங்க 10 பேர், ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர். சரி. ஸோ இதை பிடிச்சிட்டே தான் நீங்கள் எல்லாத்தையும் பண்ணணும் சார். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சரியாக விட்டுறக்கூடாது, கடைசி வரைக்கும் விட்டுறக்கூடாது. 10 பேருமே ஒரு 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 பேம்பு ஸ்டிக் மாதிரி ஒன்று இருக்கும். இல்ல சார், இது இட்ஸ் a rope சார். இட்ஸ் a flexible object. ஓகே ஓகே. கொஞ்சம் திக்கா இருக்கும். சரி. சோ அது ஸ்னேக் ரேஸ்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஒரு பைத்தன் மாதிரி இருக்கும். ஓகே, திக்கா இருக்கும். இதுல வந்து நீங்க ஆர்டர் மாத்திக்கலாம் சார். ஆனா நீங்க அப்பப்ப திருப்பி போய் பிடிச்சுக்கணும். சப்போஸ் முன்னாடி போறவன் கொஞ்சம் குண்டா இருக்கான், அவனால ஒரு வால் ஏற முடியல அப்படின்னா நீங்க வந்து இமிடியட்டா ஷிஃப்ட் பண்ணி நீங்க முன்னாடி போயிட்டு குதிச்சு ஏறிட்டு அவங்கள தூக்கி விடலாம். பட் நீங்க வந்து உடனே அந்த ரோப்பை பிடிச்சிடணும். சரி. ஸோ நீங்க விட்டுட்டு போயிட்டு இருக்க கூடாது. இது ஒன் ஆஃப் த ரூல்ஸ். ஓகே. ஸோ இதுல அவங்க என்ன பாக்குறாங்கன்னா சார், இதுலயும் வந்து யாரு 10ஐயும் டேக்கிள் பண்றா, இல்ல எந்த குரூப் ஃபர்ஸ்ட் ஆவறதெல்லாம் பார்க்கலாம். யாரு வந்து இந்த குரூப்பை ஜோஷ் கொடுக்கறது, அவங்கள பூஸ்ட் பண்றது, அவங்களோட மோரலை வந்து புஷ் பண்றது, யார் வந்து அதிகமா வந்து இந்த பேட்டில் கிரைய சொல்லி அவங்கள வந்து என்கரேஜ் பண்றது, யார் முன்னாடில இருந்து லீட் பண்றது, யார் கோஆபரேட் பண்றது. சரி. அதாவது எந்த பையன் வந்து சப்போஸ் வால் தான் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும் சார். வால் வந்து நிறைய பேருக்கு ஏற முடியாது. ஒரு அந்த சோவர்ல ஏறி குதிக்கணும். எஸ் சார். லைட் வெயிட்டா இருக்கவன் மேலே போயிடுவான் சார். மேலே போயிட்டு தூக்கி விடுவான். ரொம்ப ஹெவியா இருக்கப்ப நான் என்ன பண்ணேன்னா சார், நான் வந்து கொஞ்சம் மஸ்குலரா இருப்பேன் அப்பவே. ஸோ நான் வந்து கீழே உட்காந்துட்டு என் ஷோல்டர் ஆஃபர் பண்ணேன், நிறைய பேர் ஏறிப்போ அப்படின்ட்டு. ஸோ லைட் வெயிட்டா இருக்கவன் என் மேலே ஏறி போயிட்டான். அதுக்கப்புறம் நான் மேலே போயிட்டு மற்றவங்களை தூக்கி விட்டேன் சார். இந்த மாதிரி இந்த குரூப்பினுடைய வெற்றிக்கு நீங்க காரணமா இருக்கணும். அதுதான் பாயிண்ட். எஸ் சார், எஸ் சார். எந்த அளவுக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்றோம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம குரூப் மோஸ்ட்லி ஜெயிச்சிருக்காது சார். ஆனால் நாம செலக்ட் ஆயிருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் சார் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன். எஸ் சார். நம்மளோட எல்லாத்துலேயுமே இண்டிவிஜுவலாக தான் அசஸ் பண்றாங்க சார்.
ஆக்சுவலாக நம்ம வந்து நினச்சிட்டு இருப்போம் நம்ம குரூப் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. பட் ஆனால் நம்ம மைண்டில் எப்பவுமே என்ன இருக்கணும்னா, நான் என்ன பண்ணுறேன், வாட் இஸ் மை கான்ட்ரிபியூஷன் டு தி குரூப், பங்களிப்பு என்ன, என்னோட பங்களிப்பு என்ன சார், இந்த குழு வெற்றி பெற்றதற்கு என்னது பங்களிப்பு என்ன. எஸ் சார், அதான் முக்கியம் சார். அண்ட் எந்த பாயிண்ட் ஆஃப் டைம்லையும் நம்மளோட ஜோஷ் குறைஞ்சிடக்கூடாது சார். இந்த 5 நாளுமே நம்மளோட ஸ்டாமினா, உற்சாகம் எஸ் உற்சாகம் குறைஞ்சிருக்க கூடாது சார். இது வந்து அதனால தான் நாங்கள் பசங்களை நம்ம தேடாதான் வந்துட்டோம் அப்படின்னா கூட சோர்ந்து போக கூட தேவையில்லை. எஸ் எஸ். இப்போ ஒரு பையன் என்ன அப்ரோச் பண்ணுறானா சார், நான் அவங்ககிட்ட சொல்கிற விஷயம், காலையில் உன்னை எப்படி பார்க்குறனோ அதே மாதிரி நீ நைட்டும் இருக்கணும். என் கூட நீ ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணலாம், நிறையா மீட்டிங் போவோம், அங்கே போவோம் இங்கே போவேன், காலைல ரன்னிங் ஒரு 2 hours போவோம். ஆனால் காலையில் உன்னோட ஃபேஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி ராத்திரி இருந்ததுன்னா யோர் ஸ்டாமினா இஸ் குட். ஓகே. பட் போக 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 நீ டல் ஆகிட்டீங்கன்னா எஸ்எஸ்பிலையும் அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவேன். ஸோ இதுதான் நம்ம செக் பண்ணோம் சார். ஸ்டாமினா இஸ் வெரி அல்டிமேட் சார். ஓகே, காட் இட் சார். அடுத்த டெஸ்ட் சார் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டெஸ்ட் சார். இட் இஸ் கால்ட் லெக்சரேட். ஓகே, லெக்சரேட் சார். ஸோ இந்த லெக்சரேட்டோட ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா LECTURE. ஸோ இங்கிலீஷில் சார் அன்னைக்கு தான் நான் கற்றுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை பற்றி சொன்னப்போ. எங்கெல்லாம் ETTE போடுறாங்களோ அது வந்து மினியேச்சர் வெர்ஷன். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சிகரெட், சிகார் அப்படின்னா பெருசு சார், சுருட்டு. ETT போட்டா சிகரெட் சின்னது. ஓகே. ஸோ இதே மாதிரி தான் சார் லெக்சர் இஸ் அ லாங் செஷன், ஒரு 45 minutes செஷன் தான் லெக்சர் சொல்றோம். ETT போட்டா 3 minutes சின்னது. ஸோ 3 நிமிஷத்துல ஒரு டாப்பிக்கை நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் சார். ஸோ இதில் கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு சார். ஒரு கார்டு இருக்கும் சார், GTO வந்து டேபிளில் வச்சுட்டு உட்காந்துருப்பாரு. ஓகே. அந்த கார்டில் 4 டாபிக் இருக்கும் சார். இந்த 4 டாப்பிக்கும் 4 டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கும் சார். ஒன்று வந்து கரண்ட் அஃபேராக இருக்கும், இன்னொன்று வந்து டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கும் சார், இன்னொன்று இன்டர்நேஷ்னலி சம் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக இருக்கும் சார். ஓகே. இன்னொன்று ஒன்றுமே இம்பார்ட்டன்ஸே இல்லாத டாப்பிக்காக இருக்குது சார். ஓகே. மை பெட் அப்படின்னு இருக்கும் சார். ஓகே. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஓடி போய் ஒரு பெல் அடிப்பாங்க சார். பெல் அடிச்சோடனே நீங்கள் ஓடி போயிட்டு அந்த கார்டு எடுத்துட்டு அவங்க ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் சொல்லுவாங்க சார். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த விண்டோ அப்படின்னா இது அவுட்டோரில் நடக்கும் சார். அவுட்டோரில் நடக்கிறனால ஒரு மரம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரி. அந்த மரத்தை கிட்ட போய் அந்த சைடு பார்த்து நிற்கணும் சார், நம்மளை பார்க்கக்கூடாது. சரி. 3 minutes கொடுப்பாங்க சார். பெல் அடிச்சு நீங்கள் எந்திரிச்சு வர்றதுலேருந்து டைம் ஆரம்பிச்சிருச்சு. சரி. 3 minutesல நீங்கள் வந்து டாபிக் என்னன்னு முடிவு பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடணும் மென்டலி. ஓகே. எழுதெல்லாம் முடியாது சார், நத்திங் கிவன். ஸோ நீங்கள் அந்த பக்கம் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கணும். 3 minutes முடிஞ்சோடனே இங்கே 2.5 minutes முடிஞ்சோன்னா ஒரு அலர்ட் கொடுப்பாங்க சார். தட் மீன்ஸ் உனக்கு 30 seconds இருக்குது அப்படின்னு. 3 minutes முடிஞ்சோன்னா பெல் அடிப்பாங்க சார். பெல் அடித்தோன்னே நாம் வந்து கார்டை வந்து குரூப் டெஸ்டிங் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துட்டு டாபிக் நம்பர் மட்டும் சொல்லணும், நம்ம எந்த டாபிக் பேச போகிறோன்னு சொல்லிட்டு போய் பேச ஆரம்பிச்சிடணும். இது வந்து டிப்பிக்கலாக நம்ம வந்து நடந்துட்டுலாம் பேச முடியாது சார். ஒரு இடத்துல நின்றுட்டு நம்ம குரூப் ஒரு 10 பேர் இப்படி முன்னாடி உட்காந்துருப்பாங்க சார், அவங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ணணும். சரி. GTO பார்க்கக்கூடாது. GTO பர்பஸாகவே பின்னாடி உட்காந்துருப்பாரு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு காகுல் போட்டுட்டு அவர் பாட்டுக்கு இப்படி உட்காந்துருப்பாரு சார், இல்லை வேற எங்கேயாச்சும் பார்த்துட்டு இருப்பாரு. பட் ஆக்சுவலாக அவர் கண்ணு நம்ம மேலே தான் இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் வந்து லெக்சர் எய்ட் சார். ஸோ நீங்கள் பேசுகிற டைமில் இன்னொரு பையன் ப்ரிப்பேர் பண்ணுவான், இப்படி அது பேர் பண்ணிடுவாங்க சார். ஸோ இது வந்து சார் இதில் ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் 3ஆக பிரிச்சிருக்கோம். எப்படின்னா கான்ட்ரவர்ஷியல் டாபிக் அண்ட் டிபேட்டபிள் டாபிக், ஓகே, அண்ட் காமன் டாபிக், நார்மல் டாபிக். ஒரு நார்மல் டாப்பிக்காக இருந்தால் ஒரு இன்ட்ரடக்ஷன், சப்ஜெக்ட், கன்க்ளூஷன். ஸோ சைக்காலஜிக்கல் டெஸ்ட் முடிஞ்சு போச்சு, குரூப் ஆக்டிவிட்டி முடிஞ்சு போச்சு, அடுத்தது இன்டர்வியூ சார். ஓகே. ஸோ இது வந்து ஆக்சுவலாக இந்த ஆர்டரில் நடக்காது சார். இந்த 2 நாள் வந்து இந்த குரூப் டாஸ்க் நடக்கும் சார், குரூப் டெஸ்ட் நடக்கும். இந்த குரூப் டெஸ்ட்டுக்கு நடுவுலேயே இன்டர்வியூக்கு கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இன்ஃபேக்ட் சைக்காலஜி செகண்ட் டேலேருந்து கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க சார். சைக்காலஜி டெஸ்ட் முடிஞ்ச அன்னைக்கே சில பேருக்கு இன்டர்வியூ வரும், 3ஆவது நாள் சில பேருக்கு வரும், 4ஆவது நாள் சில பேருக்கு வரும் சார். ஸோ இந்த இன்டர்வியூங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் அ 1-to-1 இன்டர்வியூ சார், பேனல் கிடையாது சார். அண்ட் தி இன்டர்வியூங் ஆஃபீஸர் தான் இருக்கிறதுலே சீனியர் மோஸ்ட் சார். ஓகே. அந்த SSBலயே சீனியர் மோஸ்ட் அவர் தான், ஆல்வேஸ் இன்டர்வியூ சேர்மன் மாதிரி சார். அதுல ஒரு இன்டர்வியூ ஆஃபீஸர் போர்டோட பிரசிடென்டா இருப்பார் சார். சரி. பிரசிடென்ட் ஆஃப் தி போர்டு இருப்பார் சார். மோஸ்ட்லி கர்னல் அண்ட் அபோவ். ஆர்மி எடுத்துட்டீங்கன்னா, நேவி எடுத்தீங்கன்னா கமாண்டர் ஆர் ஈவன் கேப்டனா இருப்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல SP ரேங்க்னு சொல்லலாம். எஸ் சார், சீனியர் SP ஆர் DIG ரேங்க், கர்னல், ஃபுல் கர்னல். எஸ் சார், ஃபுல் கர்னல் ஆர் ஈவன் சம் பிரிகேடியர் சக்ரா, ஒரு ஸ்டார், இன்னொரு ஸ்டார், 2 stars. எஸ் சார், 2 stars அண்ட் சார். ஸோ அவர் தான் இன்டர்வியூ பண்ணுவார் சார். அண்ட் த ரூம் இஸ் வெரி வெரி பாஷ் அட்மாஸ்பியர், ஆஸ் யூ நோ சார். அந்த மாதிரி இருக்கும். எஸ் சார், நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் சார். சரி. AC எல்லாம் போட்டு தி கேண்டிடேட்ஸ் கெப்ட் வெரி வெரி கம்ஃபர்டபுள் சார். அந்த இடத்துல கேண்டிடேட் வந்து ஒரு ட்ராக் சூட்லையும் டிஷர்ட்லாம் இருப்பார் சார். இல்லை சார், ஆக்சுவலாக இந்த இன்டர்வியூட ப்ரொசீஜர் ஆஸ் பர் புக்ஸ் பார்த்தீங்கன்னா
ஃபார்மல்ஸ் எடுத்துட்டு போவோம் சார் நாங்க இன்டர்வியூக்கு. ஷர்ட் அண்ட் எஸ் சார், டை எல்லாம் எடுத்துட்டு போவோம். நார்த்ல கொஞ்சம் சூட் எல்லாம் கூட போட்டு வருவாங்க. பட் ஆனா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா சார், குரூப் டாஸ்க் முடிஞ்ச அன்னைக்கு கூப்பிடுற கேண்டிடேட்ஸ்க்குலாம் டைம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ தி இன்டர்வியூ டிபிக்கலி லாஸ்ட் 45 minutes. 45 minutes? எஸ் சார். லைக் த யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் இன்டர்வியூ. எஸ் சார். அது வந்து ஐஏஎஸ்க்கு இப்போ 40 நிமிஷம் தான். சார் 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 அது இங்கே இருக்கும். எஸ் சார். ஓகே. டிபிக்கலி 45 minutes இருக்கும் சார். ஐஏஎஸ்ல வந்து நம்ம சிவில் சர்வீஸ்ல பேனல் இருக்கும் சார். இது 1 to 1 சார். ஒரு கேண்டிடேட்டை கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க சார். ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ. இட்ஸ் a ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ சார். பர்பஸாவே ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா, ஒரு ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைம்ல தான் அவங்களோட ரோலே வரும் சார். ஒரு அழுத்தமான சூழ்நிலையில ஆமாங்க என்ன சொல்றாரு, என்ன செய்வாரு. எஸ் சார், எஸ் சார். ஸோ அதனால ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க சார். பட் ஆனால் டிபெண்டிங் ஆன் த பொட்டன்ஷியல் ஆஃப் தி கேண்டிடேட். கேண்டிடேட் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கேண்டிடேட் அண்ட் இன்டர்வியூங் ஆஃபீஸர் வாண்ட்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் ஃபர்தர் 1.5 மணி நேரம் வரைக்கும்லாம் இன்டர்வியூ போயிருக்கு சார். ஓகே சார். எனக்கே ஒரு தடவை அந்த மாதிரியா இருக்கு சார். பட் கேண்டிடேட்டுக்கு அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் கிடையாது. வெறும் ஒரு ஃபார்மாலிட்டி அப்படின்னா 20 minutes 30 minutesல வைண்ட் அப் பண்ணிடுவாங்க சார். பட் ஸ்டாண்டர்டா 45 minutes போகும் சார். நம்ம சிவில் சர்வீசஸ்ல டாஃப் இருக்க மாதிரி சார், எங்களுக்கு வந்து PIQ, பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொஸ்டின், ரெஸ்யூமே மாதிரி. சிவில் சர்வீஸ்ல டாஃப்ங்கிறது டீடைல்டு அப்ளிகேஷன் ஃபார்ம். எஸ் சார். இந்த கேண்டிடேட் பத்தி எல்லா விவரங்களும் அங்க இருக்கும். எஸ் சார். இவர் பேரு, ஊரு, அப்பா பேரு, அம்மா பேரு, இவங்க என்ன வேலை பாக்குறாங்க, என்ன படிச்சிருக்காரு, இவருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், ஹாபி. எஸ் சார். ஓகே. ஸோ பட் இது வந்து ஒரே பேஜ் தான், ஒரே ஷீட் தான் சிம்பிளா. எஸ் சார். ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கும் சார். ஓகே. அதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வில் கவர் அபவுட் யுவர் பர்சனல், தென் யுவர் ஸ்கூல், காலேஜ், அகாடமிக்ஸ், தென் த தேர்ட் பார்ட் வந்து சார் உங்களோட ஹாபீஸு, என்சிசியில் இருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், இதெல்லாம் தனித்தனியாக வரும் சார். ஓகே. அப்புறம் ஸ்போர்ட்ஸ், இதெல்லாம் தனித்தனியாக வரும். த லாஸ்ட் பார்ட் இஸ் யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ், இதெல்லாம் வரும் சார். அண்ட் நீங்க இதுக்கு முன்னாடி சர்வீஸ்க்கு SSBக்கு போயிருக்கீங்களா, இல்ல UPSC எக்ஸாம் எழுதிருக்கீங்களா, அந்த டீடைல்ஸ் எல்லாம் வரும் சார். இதுதான் அந்த 10 parts ஆஃப் இட் சார். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து இதுல மட்டும்தான் சார் வரும். அண்ட் இதுல முக்கியமான விஷயம் சார், நம்ம என்ன எழுதினாலுமே அதை வந்து அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க சார். அவங்க ஒரு லேப்டாப் வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம ஏதாவது ஆன்சர் சொல்லும்போது அவர் பேரலா கூகுள் பண்ணி பார்த்துருவாங்க சார். ஸோ அதனால செக் பண்ணிடுவார். எஸ் சார், ஃபேக்ட் செக் பண்ணிடுவாங்க சார். ஸோ அதனால ஃபார் எக்ஸாம்பிள் பாப்புலேஷன், ஸோ ரொம்ப அவங்க ஆக்யூரேட்டாக எதுவுமே கேட்கறது இல்லை சார். சிவில் சர்வீசஸ்க்கும் டிஃபென்ஸ் சர்வீசஸ் இன்டர்வியூக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்ன சார், டேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது சார். சிவில் சர்வீஸ்ல டேட்டா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சார். பட் டிஃபென்ஸ் சர்வீஸ்ல நீங்க அப்ராக்சிமேட்டா கொடுத்தா போதும். அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா போதும். பேசிக்கா அவங்க என்ன செக் பண்றாங்கன்னா, ஆர் யூ அ மெச்சூர்ட் இண்டிவிஜுவல், ஆர் யூ அ பர்சன் ஹூ இஸ் கேப்பபிள் ஆஃப் கமாண்டிங் ட்ரூப்ஸ், கிவிங் தம் கான்ஃபிடன்ஸ் அண்ட் டேக்கிங் தம் டு வார். இதுதான் மெயினா செக் பண்றாங்க சார். ஸோ இதுல ஹானஸ்டி இருந்தாவே 90% கிளியர் பண்ணிடலாம் சார். இன்டெகிரிட்டி அண்ட் ஹானஸ்டி இருந்தாவே 90% கிளியர் பண்ணிடலாம் சார். முக்கியமான விஷயம் கம்யூனிகேஷன் சார். இதுக்காகவே அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு 10 அடி கேப்ல உட்கார வச்சிருவாங்க சார். இங்க இன்டர்வியூ பண்றவர் உட்கார்ந்திருப்பாரு. எஸ் சார். கேண்டிடேட் வந்து 10 அடி தள்ளி தான் உட்கார்ந்திருப்பாரு. 10 அடி தள்ளி உட்கார்ந்திருப்பாங்க சார். இடையில டேபிள் ஏதாவது இருக்குமா சார்? அவரோட டேபிள் இருக்கும் சார். அவரோட டேபிளே வந்து ஒரு 4 அடி இருக்கும் சார். ஆமா. அதுல இருந்து இன்னொரு 6 அடி. அவரோட ஆபீஸ் அது. அவரோட ஆபீஸ் சார். ஓகே. இன்டர்வியூ ரூம். எஸ் சார், எஸ் சார். அவர் இன்டர்வியூ ஆஃபீஸர் அங்கே தான் இருப்பார் சார். அவரோட ஆஃபீஸ் அது பர்மனெண்ட்டாக அங்கே தான் இருப்பார். அண்ட் சில அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் கொஸ்டின்ஸ் நிறைய வரும் சார். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரூம் எவ்வளோ பெருசு, ஓகே, இதோட சைஸ் என்ன, இங்கேருந்து அதை ஜம்ப் பண்ணி தொட முடியுமா உன்னால, அப்படிலாம் கேட்பாங்க சார். இப்போ இந்த சீலிங்கை தொடணும்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. சிம்பிளாக சேர் மேலே ஏறி நின்று தொட்டுட்டு போயிடலாம் சார். பட் சில பேர் எந்திரிச்சு குச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அது மாதிரி அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் சார். சப்போஸ் யூ ஆர் அன் என்ஜினியர், மோஸ்ட்லி டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் வரும் சார். பேசிக்ஸ் தெரியுதா அப்படின்னு பார்ப்பாங்க. சப்போஸ் யூஆர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர், 4Gக்கும் 5Gக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சிவில் சர்வீஸ் நீங்கள் கேட்குறீங்களா சார்? அது மாதிரி தான் கேட்குறாங்க சார். தென் கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக உண்டு சார். இன்டர்நேஷனல் 40 மினிட்ஸ் நேச்சுரலி ஏதாவது நிறைய விஷயங்கள் கேட்டு தானே ஆகணும். எஸ் சார். கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கே சாய்ஸ் கொடுத்துருவாங்க சார். ஒரு முக்கியமான நேஷனல் கரண்ட் அஃபேர், இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர் சொல்லு அப்படின்னு நம்மளே கேட்டுருவாங்க சார். அப்படியே கேட்டுருவாங்க, ஓப்பனாக கேட்டுருவாங்க சார். நாமளே சொல்லி எந்த ஊர், அதை பத்தி எங்க அப்பா என்ன வேலை பார்க்குறாரு, அதை பத்தி ஒரு கேள்வி கேட்கலாம். எஸ் சார். ஜென்ரலாக வந்து நம்ம கிட்ட கேட்கறது, சப்போஸ் நம்ம மதுரை அப்படின்னா, நான் மதுரைக்கு வந்தேன்னா நீ எங்க என்னை கூட்டு போவேன், ஒரு 2 நாள் நான் ஸ்டே பண்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஐட்னரி சொல்லு, இந்த மாதிரிலாம் வரும் சார். என்ன சாப்பாடு சாப்பிடலாம், இப்படிதான் ஆரம்பிப்பாங்க சார். டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்கணும் சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருநெல்வேலி அப்படின்னா தெர் இஸ் சம்திங் கால்ட் INS கட்டபொம்மன். அங்க என்ன பண்றாங்கன்னு கேட்பாங்க. ஸோ அங்க வந்து இன்ஃபேக்ட் அண்டர் வாட்டர் கம்யூனிகேஷன் தான் பண்றாங்க சார். தட் இஸ் த யூனிட்டே அதுக்கு அது இருக்கு. ஸோ அதை பத்தி எல்லாம் சொல்லணும். ஸோ இது மாதிரி ஒரு பேசிக் ஐடியா இருக்கும் சார். ஸோ இது இன்டர்வியூ ஆஃபீஸர் தனியா, குரூப் டெஸ்டிங் ஆஃபீஸர் தனியா, சைக்காலஜிஸ்ட் தனியா அசஸ்மெண்ட் பண்ணி வச்சிருவாங்க சார். சரி. இந்த 3 பேரும் வந்து
அவங்க உள்ளே தான் இருப்பாங்க சார், நாமளும் உள்ளே தான் இருப்போம். நமக்கு தனியா அக்கமடேஷன் கொடுத்துருவாங்க பாய்ஸ்க்கெல்லாம். ஓகே. அண்ட் அக்கமடேஷன் வந்து ஆஃபீஸர் ஸ்டாண்டர்ட்ஸ் அளவுக்கு இருக்கும் சார், நல்லாவே இருக்கும். இப்பெல்லாம் ரொம்ப மாடிஃபை பண்ணிட்டாங்க. அங்கேயே தங்க இடம் 5 டேஸும் அங்கேயே தங்குற சாப்பாடும் அவங்களே கொடுத்துருவாங்க சார். அதுவும் நல்ல ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும் சார். இந்த ஆஃபீஸர்ஸும் அங்கே தான் இருப்பாங்க சார். பட் தே வில் மீட், டாக், தே வில் ப்ளே கால்ஃப், அது மாதிரி எல்லாமே இருக்கும் சார். நம்மளை பத்தி பேச மாட்டாங்க. அசஸ்மெண்ட் இண்டிவிஜுவலா தான் பண்ணிட்டு இருப்பாங்க சார். ஓகே. எப்போ இந்த 3 ஆஃபீஸரும் நம்மளை பத்தி பேசுவாங்க அப்படின்னா கான்ஃபரன்ஸ் சார். லாஸ்ட் ஸ்டேஜ் வந்தாச்சு 5th டே சார். 5th டே கான்ஃபரன்ஸ் நடக்கும். எஸ் சார். அதுக்கு பேர் தான் போர்ட் கான்ஃபரன்ஸ் சார். ஓகே. இந்த போர்ட் கான்ஃபரன்ஸ்ல தான் எல்லாரும் யூனிஃபார்ம்ல வருவாங்க சார். சரி. எக்ஸப்ட் சைக்காலஜி வந்து சிவிலியன் சார். ஓகே. ஸோ அவங்கவுங்க யூனிஃபார்ம்ல அன்னைக்கு தான் நம்ம யாரு பிரசிடென்ட் ஆஃப் த போர்டு, யாரு வந்து டெப்டி பிரசிடென்ட், இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் சார். ஏன்னா பிரசிடென்ட் சென்டர்ல உட்காந்துருப்பாரு சார். ரேங்க். எஸ் சார், ரேங்க். அதெல்லாம் ஈச் கேண்டிடேட் வில் பி கால்ட் சார். இது காலையிலே ஆரம்பிச்சிருவாங்க சார். ஸோ காலையில ஆரம்பிச்சு சப்போஸ் 40 பேர் இருந்தாங்கன்னா ஒரு கேண்டிடேட்டையும் உள்ள கூப்பிடுவாங்க சார். அந்த சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்ஸ் மட்டும் அவரை பத்தி ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்பாங்க சார். சப்போஸ் இந்த பையன் வந்து ஜிடியும் கிளியர் பண்ணிட்டாரு, ஓகே, சைக்காலஜிஸ்ட் கிளியர் பண்ணிட்டாரு, இன்டர்வியூ ஆஃபீஸரும் வெரி குட்னு சொல்லிட்டாரு. ஸோ தென் கொஸ்டினே கிடையாது சார். கூப்பிட்டு எப்படி போயிட்டு இருக்குப்பா, 4 நாள் ஸ்டே எப்படி இருந்தது, இது ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் சார் எல்லாருக்கும். அண்ட் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டு அனுப்பிச்சிருவாங்க சார். ஈ செலக்டட் சார். பட் நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க சார், அந்த நேரத்தில் சொல்ல மாட்டாங்க, கேட்டு அனுப்பிச்சிருவாங்க. சரி. சப்போஸ் சைக்காலஜிஸ்ட் பார்டர் லைன்ல வச்சிருக்காரு, ஜிடிஓ கிளியர் பண்ணிட்டாரு, இன்டர்வியூ ஆஃபீஸரும் கிளியர் பண்ணிட்டாருன்னா ஒரு டிஸ்கஷன் நடக்கும் சார். அண்ட் இந்த பார்டர் லைன்ல இந்த பையனை தூக்கி விடலாமா இல்ல இந்த பையனை இறக்கிடலாமா அப்படின்னு தே வில் பி a question சார். ஓகே. ஓகே. எஸ், மேக் ஆர் பிரேக் கொஸ்டின் இருக்கும் சார். அதுல வந்து கொஞ்சம் கிரில் பண்ணுவாங்க சார். அது ஒரு 5. ஸோ ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேல உள்ள போய் நின்று பேசிட்டு இருக்கான் அப்படின்னா ஹீஸ் அ பார்டர் லைன் கேண்டிடேட். சரி. போனோன்னு வெளில வந்துட்டானா ஒன்னு ரிஜெக்டடா இருக்கும் இல்ல செலக்டடா இருக்கும் சார். ஸோ என்னோட கேஸ்ல 3 தடவை நான் போனோன்னு வெளில அனுப்பிச்சிட்டாங்க சார். That means already they made up their minds and Yes, sir, you qualified, so you can go. ஸோ ஃபைனலாக இது முடிஞ்சதுக்கு அப்புறம் சார் ஒரே ஒரு ஆஃபீஸர் மட்டும் வெளில வருவார். வெளில வந்து ஒரு ஹாலில் எல்லாரும் கேதர் பண்ணுவாங்க. த ஃபாலோயிங் கேண்டிடேட்ஸ் கேன் ஸ்டே பேக், ரெஸ்ட் ஆஃப் யூ ப்ளீஸ் ஃபினிஷ் யூர் லஞ்ச் அண்ட் போர்ட் த பஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க சார். ஓகே. செலக்டட் பீப்புள் மட்டும் அங்கே தங்கிக்கலாம். அங்கேயே தங்கிக்கலாம் சார். அன்னைக்கு ஜாயின் பண்ணிடலாமா? இல்லை சார், ஜாயின் பண்ண முடியாது சார். அடுத்த 7 நாள் மெடிக்கல் நடக்கும் சார். ஓகே. ஸோ என்டிஏன்னு சொல்லி ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு போனவங்க சார், யூபிஎஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு இந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூன்னு சொல்லிட்டு பெங்களூர் போனவங்க 5 டேஸ் தங்கி செலெக்ஷன் ஆயிட்டாங்கன்னா தொடர்ந்து அங்கே இன்னொரு 7 நாள் இருந்து மெடிக்கல் டெஸ்ட். அது இட் இஸ் லெஃப்ட் டு தி டாக்டர். எஸ் சார். அவர் வந்து ஐசைட் அண்ட் ஆல் அதர் திங்ஸ். சார் அது எப்படி நடக்கும் அப்படின்னா சப்போஸ் பெங்களூர் எடுத்துக்கோங்க சார். அங்கே வந்து கமாண்ட் ஹாஸ்பிட்டல், ஏர்ஃபோர்ஸோட ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஓகே. ஸோ இது வெரி பிக் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார். எல்லா ஸ்பெஷலிஸ்டும் உள்ளே இருக்காங்க. ஸோ அங்கேயே முடிஞ்சிடும் சார் உங்க மெடிக்கல். நம்ம நீல்கிரிஸ்ல நமக்கு நீல்கிரிஸ் எம்ஹெச் இருக்கு சார், மிலிட்டரி ஹாஸ்பிட்டல் சார். பட் இதெல்லாம் அதோட கமாண்டுங்கிறது பெரிய ஹாஸ்பிட்டல், அதோட பெருசு, ரொம்ப பெருசு சார். ஆக்சுவலா சவுத்ல வந்து பெங்களூர் தான் பெருசு. சதர்ன் கமாண்டோட ஹாஸ்பிட்டல். எஸ் சார். சவுத்ல வந்து சதர்ன் கமாண்டோட ஹாஸ்பிட்டல் பூனேல இருக்கு சார் ஆக்சுவலா. பட் இது ஏர்ஃபோர்ஸ் கமாண்ட் ஹாஸ்பிட்டல். இதுதான் வந்து சவுத்ல வந்து 4 ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா இதான் இருக்கு. 7 நாள் மெடிக்கல் செக் பண்ண அளவுக்கு இருக்கா? இருக்கு சார். எஸ் சார். ஸோ ஃபர்ஸ்ட் டே any order it will go sir, depending on the availability of doctor. Daily வந்து சார் ஒரு military vehicle வந்து நம்மள பிக்கப் பண்ணிட்டு போய் எஸ்எஸ்பில இருந்து கமாண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்க, மிலிட்டரி ஹாஸ்பிட்டலுக்கு. அங்க வந்து ஒரு நாளும் ஒரு டிபார்ட்மெண்ட் சார். ஸோ ஐ டெல் யூ மேஜரா ஐ, தென் இஎன்டி, அது இன்னொரு நாள் நடக்கும் சார். 3வது வந்து சர்ஜிக்கல்ஸ் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க சார். அதில் வந்து டாப் டு பாட்டம் வந்து they will strip you and check என்னென்ன பிரச்சனை எக்ஸாமினேஷன். ஆமா சார். ஒரு சின்ன ஸ்கார் இருந்தா கூட அதை ஸ்கேன் பண்ணி both men and women சார். ஸோ அது சர்ஜிக்கல் சார். அதில் தான் வந்து உங்களுக்கு பைல்ஸ் இருக்கு, அது மாதிரி விஷயம் எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க சார். அண்ட் நாக் நீஸ், ஃபிளாட் ஃபுட், இதெல்லாம் அதில் கண்டுபிடிச்சிருவாங்க சார். ஸ்வெட்டி பாம்ஸ், இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க சார். டென்டல் சார், டென்டல் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் சார். ஸோ அதில் வந்து இத்தனை டென்டல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க சார். ஸோ அது வந்து நீங்க சொத்தப்படலாம் இருக்கலாம் சார், பட் வந்து அதை ஃபில் பண்ணியிருக்கணும். எஸ் சார், ப்ராப்பராக ட்ரீட் பண்ணியிருக்கணும். இத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா யூஆர் குவாலிஃபைட் சார். ஸோ இது எல்லாமே செக் பண்ணிடுவாங்க சார். அண்ட் ஆடியோ இஎன்டியில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆடியோமெட்ரி டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க சார். அது எதுக்கு அப்படின்னா நமக்கு மைன்யூட் லோ ஃப்ரீக்வன்சி சவுண்டும் கேட்கணும் சார், ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்டும் கேட்கணும், அந்த மாதிரி செக் பண்ணுவாங்க சார். ஸோ இதெல்லாம் முடியறதுக்கு 7 நாள் ஸ்டாண்டர்ட் சார். பட் சம்டைம்ஸ் நடுவில் லீவ் வரும், கவர்மெண்ட் ஹாலிடேஸ், இல்ல வந்து டாக்டர் அவைலபிளா இருக்க மாட்டாரு. இது மாதிரிலாம் போச்சுன்னா 10 நாள் 12 நாள் ஆகலாம். பட் இந்த 12 நாள் நமக்கு அங்கே அகாமடேஷன் ஃபுட் எல்லாம் கொடுத்துருவாங்க சார். ஸோ மெடிக்கல் கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அல்டிமேட்லி ஹி செலக்டட் சார். மெடிக்கல் சப்போஸ்
இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாக் நீஸ்ன்னு சொல்லிட்டாங்க சார். ஆனால் எனக்கு நாக் நீஸ் கிடையாது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சார், அங்கே ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கும். ஓகே. அந்த கான்ஃபரன்ஸில் வந்து இத்தனை டெஸ்ட்டில் உனக்கு இந்த ப்ராப்ளம் அப்படின்னு எழுதி நம்மகிட்ட கொடுப்பாங்க சார். ஸோ தே வில் கிவ் யூ அ சாய்ஸ் ஆஃப் அப்பீலிங் சார். ஓகே. ஸோ இட் இஸ் கால்ட் அப்பீல் மெடிக்கல் போர்டு. ஓகே. ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து எனக்கு இந்த ப்ராப்ளம் இல்லை சார், நான் அப்பீல் மோஸ்ட்லி 100% அப்பீல் பண்ணிடுவாங்க சார். கண்டிப்பாக சார். தென் அப்பீல் பண்ணோம் அப்படின்னா அதோட சீனியர் ஹாஸ்பிட்டல் ஒரு சாய்ஸ் கொடுப்பாங்க சார். ஓகே. இப்போ நான் வந்து கமாண்ட் ஹாஸ்பிட்டல் பெங்களூர்லேருந்து கமாண்ட் ஹாஸ்பிட்டல் பூனேக்கு போட்டேன் சார். ஏன்னா இதோட அது சீனியர் ஹாஸ்பிட்டல். ஸோ அங்கே போய் நம்ம 42 நாளுக்குள்ளே அப்பியர் ஆகணும் சார். அப்பியர் ஆகி நீங்கள் வந்து எனக்கு இந்த ப்ராப்ளம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இது பண்ணலாம் சார். ஸோ சப்போஸ் அங்கேயும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா த டிஃபென்ஸ் கிவ்ஸ் யூ ஒன் மோர் சான்ஸ். இட் இஸ் கால்ட் ரிவ்யூ மெடிக்கல் போர்டு. RMB. டெல்லி தான் சார். அது வந்து அல்டிமேட்டா ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் தான் சார். டெல்லி ஆர் பூனே சார். பூனேல வந்து AFMC சார். AFMC எஸ் சார், ஆர்ம் ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ். ஏன்னா காலேஜ் வந்து த சீனியர் மோஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் அங்கே இருப்பாங்க சார். ஸோ அது மாதிரி சாய்ஸ் கொடுப்பாங்க சார். ஆர்மிலேயே ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல் அப்படின்னா மொத்த ட்ரை சர்வீசஸ்ல R&R ரிசர்ச் அண்ட் ரெஃபரல் ஹாஸ்பிட்டல் டெல்லி சார். ஓகே. அங்கே தான் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கூட ட்ரீட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அங்கே வரைக்கும் நம்ம போகலாம் சார். ஸோ அந்த சந்தேகம் வேண்டாம். ஏதாவது நமக்கு அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டி கிடையாது, டிஃபீட் கிடையாதுன்னா கடைசி வரைக்கும் நம்ம ஃபைட் பண்ணுவாங்க. கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணலாம் சார். நான் போயிருக்கேன் சார், அது வரைக்கும் போயிருக்கேன். ஸோ மெடிக்கல் முடிஞ்சு போச்சு. எஸ் சார். நவ் they are selected. எஸ் சார். செலக்ட் பண்ணி அன்னைக்கு ஜாயின் பண்ணலாமா இல்லை ஊருக்கு போயிட்டு திருப்பி வந்து டேட் கொடுப்பாங்களா? சார் மெடிக்கல் முடிச்சோன்னு நம்ம கிளம்பிடலாம் சார். ஸோ இந்த மாதிரி எல்லா போர்ட்லேயும் ரிசல்ட்ஸ் வந்துட்டே இருக்கும் சார். ஸோ டோட்டலாக இத்தனை கேண்டிடேட் செலக்டட் அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஓகே. அது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சார் டேட் ஆஃப் ஜாயினிங்க்கு ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த ஃபைனல் லிஸ்ட் வரும் சார். ஓகே. அந்த லிஸ்ட் தான் மெரிட் லிஸ்ட் சார். ஓகே. ஸோ அந்த மெரிட் லிஸ்ட்டில் நீங்கள் மெரிட் டாப் சப்போஸ் 400 வேகன்சி சார், அந்த 400ல் இருக்கணும் சார். ஓகே. சப்போஸ் நீங்கள் 410-20 இருந்தால் தென் இதுலேருந்து யாராவது மெடிக்கல் அவுட் ஆயிருந்தா உங்களை எடுத்துருவாங்க. வெயிட்டிங் லிஸ்ட். வெயிட்டிங் லிஸ்ட் சார். ஓகே. எஸ் சார். ஓகே. நோ இப்போ NDAல சேர்றதுக்காக ஃபர்ஸ்ட் UPSC-னுடைய எக்ஸாமினேஷன் 900 மார்க்ஸ். அது முடிச்ச பிறகு SSB இன்டர்வியூக்கு 900 மார்க்ஸ். SSB இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட். அதுக்கு பிறகு we have the interview, we have the group activities, psychology test, interview and conference. ஸோ அதில் 900 மார்க்ஸ் எல்லாம் சேர்த்து அவங்க ஒரு லிஸ்ட் போட்டு இந்த ஃபர்ஸ்ட் 400. சப்போஸ் அந்த வருஷம் 500 வேகன்சி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் 500. எஸ். அதில் நம்ம வந்துட்டோம்னா மெடிக்கல் முடிச்சுட்டாக்கா நமக்கு செலக்டட் we can go for training. பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் +2 முடிச்ச பிறகு குழந்தைகளை பற்றி கவலை இருக்காது. அந்த இண்டிவிஜுவல் கேண்டிடேட் பொறுத்த வரைக்கும் +2 முடிச்ச உடனே அவனுடைய லைஃப் செட்டில் ஆகுது. அவனுடைய ஆம்பிஷன் போய் ஜாயின் பண்ண பிறகு இந்த ட்ரைனிங் ரொம்ப டஃபாக இருக்குமா சார்? ட்ரைனிங் ஆக்சுவலாக டஃபா இருக்கும் சார், ரொம்பவே டஃபா இருக்கும். பிகாஸ் இவங்கெல்லாம் விரும்பி போகக்கூடிய பாய்ஸ் தானே, விரும்பி போகக்கூடியவங்க சார். அவங்களுக்கு ஒன்றும் இது ஒரு பெரிய இஷ்யூ சார். ஆக்சுவலாக அதுக்காக தான் இவ்வளோ ஸ்ட்ரிஞ்சன்ட் மெடிக்கல் டெஸ்ட்லாம் இருக்கு. ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் நம்ம SSBலே பார்த்துடுறாங்க சார். ஓகே. ஸோ அதனால இதை ரெண்டுமே குவாலிஃபை பண்ண யாருனால வேணாலும் ட்ரைனிங் ஈஸியாக முடிச்சு அங்கே முடிச்சு வரும்போது நல்ல பர்சனாலிட்டியா, பிசிக்கலி ஸ்ட்ராங், மென்டலி சவுண்ட் பீப்புள், ஸ்ட்ராங் பீப்புள் அண்ட் வெல் நாலேஜபிள் ஒரு டிகிரியோட வரை வராங்க. எஸ் சார். ஸோ இப்போ வந்து ஒரு பெரிய பெரிய மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் அவங்க பிள்ளைகளை கொண்டு போய் NDAல சேர்க்க ட்ரை பண்ணுவாங்க. இப்போ சாதாரண நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஒரு ஆர்வம் உள்ள ஒரு ஆண் பெண் ஒரு இளைஞன் அவருக்கு வந்து இவங்களோட போட்டி போட்டு இந்த NDAல சேர முடியுமா? அப்படி உங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது சேர்ந்துருக்காங்களா? சார் நிறைய பேர் இருக்காங்க சார். ஓகே. எஸ் சார். நீங்களே ஒரு எக்ஸாம்பிள் சார். நானே வந்து டைரக்ட் SSBல அப்பா மிலிட்டரி ஆஃபீஸர் கிடையாது. சார். எந்த பேக்ரவுண்ட் இல்லை. டிஸ்ட்ரிக்ட்ல எங்கேயோ ஒரு கிராமத்து இடத்துல இருந்தீங்க. சார் சார். எப்படியோ கேள்விப்பட்டு சார். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 25 வருஷத்துக்கு சார். 99 சார். நான் 3rd இயர் படிக்கும்போது சார். 25 கிட்டத்தட்ட கரெக்டா 25 வருஷம். எஸ் சார். 25 வருஷம் முன்னாடி நீங்களே போய் நல்லா ஷைன் பண்ணி வந்துருக்கீங்க. எஸ் சார். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணிக்கீங்க. நமக்கு 5 அட்டெம்ப்ட் வரை இருக்கு சார். இல்ல சார், தேர் இஸ் நோ லிமிடேஷன் சார். 27 வயசு வரைக்கும் நம்ம அது வந்து டிகிரி கிராஜுவேட் நம்ம +2 படிச்சவங்களை பொறுத்த வரைக்கும் 19.5. கரெக்ட். +2 பொறுத்த வரைக்கும் 19.5. ஸோ இப்படி மிலிட்டரியில் சேரக்கூடிய ஆசை உள்ள அல்லது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ராணுவத்தில் தான் சேரணும், ராணுவ தளபதி ஆகணும் அப்படிங்கிற ஒரு பைலட் ஆகணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இந்த +2 முடிச்ச போது கூட ஜாயின் பண்ணலாம். ஓகே. இது வந்து NDA இல்லாமலும் +2 முடிச்ச உடனே நேவி, அதாவது கேடட் என்ட்ரி ஸ்கீம், நேவியில டைரக்டா போய் ஒரு இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ல போய் சேரலாம் அப்படின்னு ஒரு ஃபெசிலிட்டி இருக்காது சார். ஆக்சுவலா இந்த NDAலே வந்து NDA அண்ட் NA அப்படின்னு தான் சொல்றாங்க. ஓகே. நேவல் அகாடமி சார். ஸோ இதுல வந்து 400 வேகன்சியில 40 வேகன்சி வந்து நேவல் அகாடமி. சேம் ப்ரொசீஜர். ஓகே. இதே எக்ஸாம் தான் சார் எல்லாமே. நிறைய பேருக்கு ஆக்சுவலா நேவி பர்டிகுலரா இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எஸ் சார். ஸோ அவங்க இதே செலெக்ஷனில் போயிட்டு நான் நேவியில் சேர்ந்துக்கிறேன், நேவல் அகாடமி ஆப்ட் பண்ணிட்டாருன்னா அவர் அங்கே போயிடலாம். எஸ் சார். அதில் போயிடலாம் சார். இது இல்லாமல் சார்
ஆர்மி அண்ட் நேவி ஓகே தனியா வந்து டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம் அப்படின்னு ஒன்று நடத்துறாங்க +2 ஒன்லி ஃபார் +2 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே இதுக்கு நீங்க என்டிஏ மாதிரி எந்த எக்ஸாம் எழுத வேண்டியது இல்லை சார். ஓகே அதான் பெஸ்ட். ஒன்லி எஸ்எஸ்பி இன்டர்வியூ, டைரக்டா எஸ்எஸ்பி இன்டர்வியூ சார். Wonderful. பட் ஆனா இப்போ லாஸ்ட் 4 இயர்ஸா +2 மார்க், அதாவது பிசிஎம் ஆவரேஜ் ஓகே பிளஸ் ஜேஇ கேட்குறாங்க சார். ஓ ஜேஇ மார்க் வச்சு அப்போ ஜேஇ மெயின்ஸ் மட்டும் எழுதினா போதும் சார். பண்ணலாம். அது நம்ம ஈவன் நீங்க ஆர்மி மெடிக்கல் காலேஜ்லாம் இருக்கு, Yes. அதுக்கு வந்து +2 முடிச்சுட்டு நீட் எக்ஸாம் NEET மார்க் exam. வாங்கிட்டு அந்த மாதிரி போயிடலாம். எஸ் சார், எஸ். ஸோ +2 முடிச்சுட்டு என்டிஏ ஜாயின் பண்ணலாம், +2 முடிச்சுட்டு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜ் ஜாயின் பண்ணலாம், எஸ் சார். +2 முடிச்சுட்டு நேவல் அண்ட் ஏர்ஃபோர்ஸ் அகாடமி, நேவி அண்ட் ஆர்மி சார், ஆர்மி நேவி அண்ட் டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம்ல ஜாயின் பண்ணலாம். பண்ணி இன்ஜினியராக போயிட்டே இருக்கலாம். என்ஜினியரா போகலாம் சார். ரெகுலர் பிரான்ச்சஸ்லயும் டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் போகலாம் சார். அங்க போயிருக்கவங்க நிறைய பேர் இன்ஃபென்ட்ரிக்கும் போயிருக்காங்க, ஓகே ஆர்மர்ட் ஆர்ட்லரி எல்லாம் வேணாலும் போகலாம் சார். லெப்டினன்ட் ஈசன் +2 முடிச்சுட்டு என்டிஏல ஜாயின் பண்ணுறதை பற்றி ஃபுல்லாக சொல்லிட்டீங்க. ஸோ ஒரு கேண்டிடேட் போய் ஜாயின் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு டிரான்சிஷன் பீரியட் தான். அவர் ஒரு மிலிட்ரியில் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸராக போகிறதுக்கான ஒரு ஷார்ட் பீரியடுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இது. Yes, sir. இந்த என்டிஏ கடகவாசலா இந்த ட்ரைனிங் எப்படி இருக்கும், இந்த கேம்பஸ் எப்படி இருக்கும், அவங்களோட லைஃப் எல்லாம் எப்படி இருக்கும்? NDA கடக்வாஸ்லா இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் military establishment in Asia சார். Wow. ஆக்சுவலா ஓகே கிட்டத்தட்ட 7000 ஏக்கர் அது. ஓகே அண்ட் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ட்ரைனிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ். ஒரு ட்ரைனிங் சென்டர் 7000 ஏக்கர். எஸ் சார், எஸ் சார். இட்ஸ் a huge establishment ஆக்சுவலா. அண்ட் இட் இஸ் ஃபார் த ட்ரை சர்வீசஸ். 3 சர்வீஸ்க்கும் ட்ரைனிங் அங்கே தான் நடக்குது. கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் தான் காமன் சார். அதுக்கப்புறம் வந்து தே வில் பி ட்ரைஃபகேட்டட் ஓகே இன்டு ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ். ஓகே பட் என்டிஏல வந்து தே டோன்ட் கிராஜுவேட் as ஆஃபீஸர்ஸ் சார். அவங்களுக்கு கிராஜுவேஷன் மட்டும் தான் கிடைக்கும். சரி. ஸோ தோஸ் ஒரு கிராஜுவேட் டிகிரி கிடைக்கும், டிகிரி மட்டும் தான் 3 கிடைக்கும். இயர்ஸ்ல முடிச்சவன கொடுத்துருவாங்க. எஸ் சார், கொடுத்துருவாங்க சார். Okay. பிஎஸ்சி கிடைக்கும் சார். Correct. அண்ட் தோஸ் ஆர் கோயிங் டு ஆர்மி ஐஎம்ஏ போவாங்க சார், இந்தியன் மிலிட்ரி 3 அகாடமி. இயர்ஸ் முடிச்சுட்டு ஆர்மி செலக்ட் ஆனவங்க எல்லாம் இந்தியன் மிலிட்ரி அகாடமி எஸ் சார், இன் டெஹ்ராடூன், டேராடூன், உத்தரப்பிரதேஷ் அல்லது இப்போ உத்தரகாண்ட், உத்தரகாண்ட்ல. உத்தரகாண்ட் சார். நேவிக்கு போறவங்க நேவல் அகாடமி எலிமலா, எலிமலா, கண்ணூர். கேரளா. கேரளா, கரெக்ட். கேரளா கண்ணூர் போவாங்க சார். ஏர்ஃபோர்ஸ் போறவங்க ஏர்ஃபோர்ஸ் அகாடமி இன் ஹைதராபாத் சார். ஹைதராபாத். எஸ் சார், டுண்டிகல் அந்த இடம் பேர் சார். ஸோ இந்த 3 அகாடமி, இந்த அகாடமியில் தென் தே வில் ஹேவ் தேர் கம்ப்ளீஷன் ட்ரைனிங். அங்கே தான் ஆக்சுவலாக சார் சர்வீஸ் ட்ரைனிங் அங்கே தான் நடக்கும். கரெக்ட். ஸோ அது ஒரு வருஷம், டிபெண்டிங் ஆன் தி அகாடமி 1 or 1.5 years சார். ஓகே. அது முடிச்சோன்னா தே வில் பி பாசிங் அவுட் ஆஸ் ஆஃபீஸர்ஸ் சார், கமிஷன் ஆஸ் ஆஃபீஸர்ஸ். கமிஷன் டேஷ். எஸ் சார். ஸோ அந்த ரெஸ்பெக்டிவ் அகாடமியில தான் என்டிஏ முடிச்சுட்டு போயிட்டு சரி. ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் அவங்க ரெஸ்பெக்டிவ் பிளேஸ்ல தான் எஸ் சார். 1 இயர் கழிச்சு அவங்க ரேங்க் வாங்கிட்டு கமிஷன் ரேங்க எஸ் போவாங்க. எஸ் சார். ஓகே. ஆனா என்டிஏல இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு சம்பளம் கிடையாது, கிடையாது சார். எஜுகேஷன் எல்லாமே ஃப்ரீ தான். கம்ப்ளீட்லி ஃப்ரீ சார். Free. கவர்மெண்ட் டேக்ஸ் கேர். பேரண்ட்ஸ் வந்து எதுவுமே செலவு பண்ண வேண்டியதில்லை, இவங்க எதுவும் பண்ண வேண்டியது சார். Right. பட் ஸ்டைஃபன் கிடையாது சார். ஸ்டைஃபன் கிடையாது. பட் அந்த என்டிஏ 3 இயர்ஸ் முடிச்சுட்டு சார் அவங்க ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் அவங்க ரெஸ்பெக்டிவ் அகாடமிக்கு போன பிறகு சார் அந்த பர்டிகுலர் டேல இருந்து சம்பளம் கிடைச்சிருமா? Yes, என்ன சம்பளம்? 56,100 அந்த பேசிக் பே அங்கே வந்துடும் சார். ஓகே. அது மட்டும் உங்களுக்கு ஸ்டைஃபண்டாக கொடுத்துருவாங்க. 6னாலும் இப்போ டிஏ இன்னைக்கு 40%. சரி, எஸ் சார். எப்படிலாம் சேர்த்து ஒரு 1 lakh rupees மேல வந்துடும். சார் ஆக்சுவலாக ஃபுல் சேலரி அவங்களுக்கு வராது சார், ஸ்டைஃபன் மட்டும் தான் வரும். ஸ்டைஃபன் மட்டும். எஸ் சார். மற்றதெல்லாம் வந்து பேசிக் salary தான் ஸ்டைஃபண்டா வரும். எஸ் சார், பேசிக் மட்டும் தான் வரும். ஓகே. ஸோ ஒன்ஸ் தே கெட் கமிஷன் ஒன்லி தேல் கெட் த ஃபுல் சேலரி சார். இன்னைக்கு ஒரு கமிஷன் ஆஃபீஸர் எடுத்துட்டீங்கன்னா தி எல்லா ஆல் அலவன்சஸ் புட் டுகெதர் Yeah. 1.25 to 1.77 lakhs வரைக்கும் வரும் சார், டிபெண்டிங் ஆன் ஹிஸ் போஸ்டிங், Okay. அசைன்மெண்ட் அண்ட் ஆல் தட். சப்போஸ் இன் ஏர்ஃபோர்ஸ் இஃப் இஸ் அ பைலட், ஃப்ளைங் அலவன்ஸ் மட்டும் 25,000 ரூபா வரும் சார் மாதம். ஓகே. அண்ட் இஃப் இஸ் போஸ்டட் இன் ஹை ஆல்டிடியூட் ஏரியா, தென் ஹை ஆல்டிடியூட் அலவன்ஸ் அது தனியாக வரும் சார். ஓகே. ஸோ இது மாதிரி நிறைய ப்ரிவிலேஜஸ் இருக்கு சார், பர்க்ஸ் அண்ட் இது இல்லாம யூனிஃபார்ம் அலவன்ஸ் அண்ட் எஸ் சார், மெயின்டெனன்ஸ் அலவன்ஸ் இதெல்லாம் இருக்கு. ரேஷன் எல்லாமே இருக்கு. எஸ் சார், ரேஷன் இருக்கு சார், கேன்டீன் இருக்கு சார். மெயினாக வந்து தி பெஸ்ட் privilege that defense forces gets is they have canteen exclusively where the items are also made for them, All right. manufactured for defense forces, All right. and they get it tax free sir. Okay. Sir. So similarly, now we know that அந்த ஆர்மி ஜவான்ஸ் எல்லாம் ஒரு வருஷத்துல வந்து 2 months Sure. ஒரு லாங் பீரியட் அவங்களுக்கு ஊருக்கு போயிட்டு வரதுக்கு Yes sir, yes sir. ஒரு லீவ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஆர்மி ஆஃபீஸர்ஸ்க்கும் அந்த அளவுக்கு ஆனுவல் வெக்கேஷன் இருக்கா? Yes sir, இருக்கு சார். ஆக்சுவலா 60 days இருக்கு சார் அவங்களுக்கு. ஒரு வருஷத்துல 60 days. 60 days அலௌடு சார். அதில் All right. அது இல்லாமல் ஸ்டடி லீவ் இருக்கு சார் அவங்களுக்கு. Okay. இஃப் தே ஆர் பர்மிட்டட் ஆர் தே ஆர் எலிஜிபிள் ஃபார் இட், அதுவும் அவங்க அவைல் பண்ணிக்கலாம். ஸ்டடி லீவ் வந்து இட் வில் பி a long leave also sometimes. Okay. 1 year, MBA 1.5 years. பண்றதுக்கோ இல்ல PhD பண்றதுக்கோ. எஸ் சார், அதுக்கெல்லாம் கொடுப்பாங்க சார். தென் இதெல்லாம் இல்லாமல் மெடிக்கல் லீவ் தனியாக இருக்குது சார். இருக்குது. எஸ் சார். ஓகே.
அவங்களுக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்க இருக்கிற இடத்துல கொண்டு போய் வச்சு அவங்க கூட வாழ முடியுமா ஒரு போஸ்டிங்ஸ் ஆன பிறகு? சார் ஒரு ஆஃபீஸருக்கு வந்து 2 டைப் ஆஃப் அகாமடேஷன் இருக்கு சார். ஓகே. ஒன்று வந்து சிங்கிள், இன்னொன்று மேரிட் சார். ரைட். ஸோ சிங்கிளாக இருக்கும்போது யூ வில் நாட் பி ஏபிள் டு டேக் எனி ஒன் சார். ஓகே. ஷார்ட் ஸ்டேஸ் கண்டிப்பாக பண்ணலாம் சார். பேரண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் போய் ஸ்டே பண்ணுவாங்க. பட் பர்மனென்ட்லி யூ கேன் நாட் அகாமடேட் தெம் சார். ஓகே. பட் மேரிட் அகாமடேஷன்னா தென் யூ கேன் அகாமடேட் யுவர், பட் தட் யூ ஆர் எலிஜிபிள் ஒன்லி ஆஃப்டர் மேரேஜ் சார். கரெக்ட். அப்போ நீங்க உங்க அப்பா அம்மா யார் வேணாலும் நீங்க சொல்லலாம். எஸ் சார். இல்லை ஒரு பேச்சுலர் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காரு 22 இயர்ஸ் அல்ல 23 இயர்ஸ், பேரண்ட்ஸ் ஒரு நெக்ஸ்ட் 3-4 இயர்ஸ் பேரண்ட்ஸை கூட்டிட்டு போய் அங்கே தங்க வைக்க முடியுமா சார்? ஃபேமிலி அகாமடேஷன் கிடைச்சதுன்னா பர்மனெண்ட்டாக பண்ண முடியாது சார். எஸ் சார். டெம்பரரி ஸ்டேஜ் தே கேன் டூ இட் சார். பிகாஸ் இவங்களுக்கு அகாமடேஷன் வந்து ஒன்ஸ் ஒன்லி தே ஆர் மேரிட், தேல் கெட் அ மேரிட் அகாமடேஷன் சார். ஆல்ரைட். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச்.